ஸோ குட் மார்னிங் கைஸ், திஸ் இஸ் பிஓர் தமிழ் மைசெல்ஃப் பாலாஜி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:54. இப்போ ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்ப்போம். ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்கணும். அதில் வந்து டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது, எஸ்எம்பி 2 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, நாஸ்டாக் வந்து 71 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்குது. ஓகேங்களா, இதில் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ டைம் படி பார்த்தீங்கன்னா மணி ஆல்மோஸ்ட் 7னே வச்சுக்கோங்க, 6:54. இப்போ 55 பாயிண்ட் காட்டுது, பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, நிறைய பேர் புட் எடுத்து வச்சுருப்பாங்க. மீதி மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. ஜப்பனீஸ் மார்க்கெட் நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா 97 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் பயாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஜஸ்ட் ஃப்ளாட்டாக வந்து பாசிட்டிவ் பயாஸ் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகேங்களா, தென் அடுத்தது ஏடிஆர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஆர் படி பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ வந்து 1.72% பாசிட்டிவாக இருக்குது. அதுதான் வந்து கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்கிறது காரணம். இன்ஃபோசிஸும் பார்த்தீங்கன்னா 0.46% பாசிட்டிவாக இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் விப்ரோ பாருங்கள் 0.27% நெகட்டிவாக இருக்குது. ஓகேங்களா, தென் டாடா மோட்டார்ஸ் ஏடிஆர் 0.0 இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருக்கிற ரீசன் வந்து என்னென்னா ஐசிஐசிஐ இன்ஃபோசிஸ்லாம் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீசன்னால தான். ஓகேங்களா, அப்போ நினைப்பாங்க, ஐயோ நான் வேறு புட்டை ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இருக்கேனே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேங்களா, தென் அடுத்தது டேட்டாஸ் படி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோன்னா 4486 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் செல்லிங் கண்டினியூஸு. டிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4002 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. பட் ஆனாலும் மார்க்கெட் இது ஃபால் ஆகிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் என்னவாக இருக்குன்னா, இது வந்து அவங்க வாங்குறாங்க விற்றா கூட டிஐஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணால் கூட ரீட்டைலர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபியராக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஒரு ரீசனாக இருக்கும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து இப்போ வந்து ஆப்ஷன் டேட்டாஸ் பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா, தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டேட்டாவில் படி நிஃப்டி கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வீக்லி தான் இல்லையா. ஸோ அதில் மேக்ஸிமம் கால் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,000. ஓகேங்களா, அதில் 1.6 crores கான்ட்ராக்ட் இருக்குது. தென் அதே போல் ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து 23,800 23,500 இருக்குது. அதில் கால் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா 23,300லையும் ஓகேங்களா 23,400 23,500 அதில் இருக்குது. தென் அதுக்கப்புறம் அன்வைண்டிங் இருக்கு இல்லையா, அன்வைண்டிங் கால் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 24,050, அதுக்கப்புறம் ஃபாலோட் பை 24,100 24,150. ஓகேங்களா, இது வந்து கால் ஆப்ஷனில் இருக்கிறது. தென் அதே போல் புட் ஆப்ஷனில் நிஃப்டியில் பார்ப்போம். ஓகேங்களா, புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷனில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 22,500 புட் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட்டில். ஓகேங்களா, அதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 90.88 lakhs இருக்குது. ஃபாலோட் பை அடுத்து என்ன லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 22,700. ஓகேங்களா, தென் அதுக்கு அடுத்த லெவலாக இருக்கிறது 22,800. அப்புறம் மேக்ஸிமம் புட் ரைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது மேலே இருக்கிறது புட் ரைட் மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு இது வந்து புட் ரைட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது 22,700. ஓகேங்களா, தென் அது ஃபாலோட் பை 22,500 22,300. தென் மேக்ஸிமம் புட்டு அன்வைண்டிங் இருக்கும் இல்லையா ஆல்ரெடி. ஸோ அது வந்து 23,400 22,400 22,300. ஓகேங்களா, ஸோ இது வந்து நிஃப்டியோட கண்டிஷன் படி. சரிங்களா, அடுத்தது பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கீ ரெசிஸ்டன்ஸு. ஓகேங்களா, தென் அது வந்து மந்த்லி டேட்டா இல்லையா. ஸோ அதனால் 51,000. தென் அதுக்கப்புறம் அதில் கான்ட்ராக்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 15.1 lakh கான்ட்ராக்ட் இருக்குது. தென் அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸில் அடுத்தது ஃபாலோட் பை 50,000 இருக்குது. தென் 50,500 இருக்குது. அப்புறம் அதே போல் மேக்ஸிமம் கால் ரைட்டிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 49,500. தென் அதுக்கப்புறம் 50,000 51,000 51,400 அது அன்வைண்டிங்காக இருக்கிறது ஆல்ரெடி. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் 49,100 51,600. ஓகேங்களா, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, இப்போது அதே டெக்னிக்கலாக நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிஃப்டியோட டெக்னிக்கல் சார்ட் படி பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்தியா விக்ஸ் பாருங்கள். இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் வந்து 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதாவது ஆல்மோஸ்ட் 3% எவ்வளோ இருக்குன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 14.87 இருக்குது. அதனால் ஆல்மோஸ்ட் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கனால மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஃபியர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் ஈவன் நேற்றெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து புட் சைடில் சம்டைம்ஸ் ப்ரீமியம் போகாமே இருந்துச்சு. இப்போ நான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எல்லாமே கம்மியாக இருக்கும்போது புட் சைடில் போனால் கூட ப்ரீமியம் போகல. அப்போ விக்ஸ் வந்து கூல் டவுனில் இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் ஃபால் கிரியேட் ஆச்சு இல்லையா, ஜென்ரேட் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ஸ் கொஞ்சம் ஷூட் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நிஃப்டியோட கண்டிஷன் என்ன டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா
தொடர்ந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 நாள் 5 நாளாக விழுந்திருக்கு. 8 நாள் 9 நாள் மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு முன்னாடிலாம். பார்ப்போம் இப்போது, அதாவது ரீசெண்ட் டைம்ஸை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்மகிட்ட இருக்க டேட்டா வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அது 8 வரைக்கும் 8 9 நாள் அப்படிங்கிற வரைக்கும் கூட நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு 1 2 3 நாள் 5 நாளாக விழுந்திருக்கு. ஸோ அடுத்த லெவலாக இருக்கக்கூடியது டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 22,983 இப்போ பாசிட்டிவாக இருக்கனால மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிட்டு தென் இதை உடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். தென் உடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 22,862 22,700. அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் 200 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்ஸ் ஆனால் இந்த லோ உடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணணும். இங்கே இதுதான் வந்து அந்த பட்ஜெட் ரேலிங்கிறது. இந்த கேண்டில்லாம் வந்து பட்ஜெட் ரேலி கேண்டில்ங்கிறது. ஒன்ஸ் இந்த லெவலை உடச்சிருச்சு அப்படின்னா என்னது 22,400 22,469 இல்லையா, 349. தென் அதுக்கப்புறம் இந்த ஜோன் வந்ததுக்கப்புறமே தான் நம்ம 21,879 அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இப்போ 23,000 அப்படிங்கிற ரவுண்ட் ஆஃப் ஃபிகரில் தான் மார்க்கெட் ஹோல்டு நிற்குது. ஒன்ஸ் அது உடஞ்சிருச்சுன்னா சப்போர்ட் வந்து 469. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 233. தென் அப்புறம் 21,000 மாதிரி தான் இருக்கும் சப்போர்ட். ஏன்னா அந்த இடத்துல பூராமே ஃபால் நல்லா ஹெவியாக தான் ஒவ்வொரு தடவையும் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியோட பொசிஷனை பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஏதாவது பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இல்லை இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு ஃபால் ஆகாமல் ஒரு டோஜிலேயே லோவை உடைக்க முடியாமல் ஹோல்டிங்கில் இந்த மாதிரி ஒரு டோஜி கேண்டலுக்கு இது ஃபார்ம் பண்ணுது, அப் சைடு டவுன் சைடு அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எண்ட் ஆஃப் டேல என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு. பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் பாருங்கள். நான் சொன்னால் இந்த டோஜியை உடைக்காம இருந்தால் ஓகேன்னு, பட் மேலே போக தான் ட்ரை பண்ணிச்சு. பட் அகைன் டோஜியை உடச்சிருச்சு. தென் மார்க்கெட் இங்கே நிற்கிது. ஈவன் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக இருக்கனால மார்க்கெட் இங்கே கூட போய் ஓப்பன் ஆகலாம். கிட்டத்தட்ட 272. ஏன்னா ஐசிசி எல்லாம் பாசிட்டிவாக இருக்கனால 633 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. தென் நாங்கள் சஸ்டெயின் ஆகுதா இல்லையா, தென் அதுக்கப்புறம் டே லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா தென் 48,889 700 அப்படிங்கிறதான் கண்டிஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தென் இன்கேஸ் அதை உடச்சிது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் எங்கே அந்த டைம் படி எங்கே வந்து முடியுதோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து 700 இல்லை ஒரு 600 அப்படிங்கிற கண்டிஷனில் பாட்டம் சைடில் பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு கீழ்கொண்டு வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து டெக்னிக்கலாக. இன்றைக்கி முக்கியமான ஸ்டாக்ஸில் என்னென்ன பார்க்கணும். ஓகேங்களா? அது எப்படி போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்ப்போம். நம்ம ஆப்ஷன்ஸ் டேட்டா பார்த்தாச்சு. இப்போது பிசிஆர் படி பார்த்தீங்க அப்படின்னா பிசிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெல் டு 0.69 ஆயிருக்கு பிப்ரவரி 11th. ஓகேங்களா? இன்றைக்கி 12th நேத்தோட கண்டிஷனுக்கு பிசிஆர் வந்து 1க்கு அதாவது 0.7 0.5க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா ஓகேங்களா, அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இண்டிகேட்ஸ் செல்லிங் சைடு தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்படிங்கிறத அர்த்தம். பொறுத்து இருந்து பார்ப்போம் மார்க்கெட் இன்றைக்கி டைரக்ஷன் மாதிரி தான் இல்லை அப்படியே ஹோல்ட் பண்ணுது அப்படிங்கிறது. விக்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன். ஓகேங்களா? அது வந்து எல்லா இஎம்ஐக்கும் இது எதுக்காக எடுத்து வச்சோன்னா எல்லா இஎம்ஐக்கும் கீழே தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அதாவது ஒரு 16க்கு மேலே போயிடுச்சா மார்க்கெட் பதட்டமாக சொல்கிறேன் ஆகிடுச்சோம், வொலாட்டிலிட்டி ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ ப்ரீமியம் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஸ்டாக்ஸ் இது வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரிசல்ட்டுக்கான என்னென்ன ஸ்டாக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது அசோக் லைலாண்டு. அந்த மாதிரி இப்போ எதுக்காக ஸ்டாக்ஸ் சொல்லணும்னா சடன் மொமெண்டம் ஜென்ரேட் ஆகும். அந்த டைமில் பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ 1 to 2% வரைக்கும் போகும். ரிசல்ட் நல்லா இருந்தாலும் இல்லை போராக இருந்தாலும் சம்டைம்ஸ் 4 to 5% வரைக்கும் கூட சடனாக மேலே கீழே அப் சைடு டவுன் சைடு மூமெண்டம் தரும். அதுக்கு தான் சொல்கிறேன். அசோக் லைலாண்ட் பாருங்கள், பாரத் ஃபோர்ஜ் பாருங்கள், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் பாருங்கள், கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பாருங்கள், ஜூப்ளியன் ஃபுட்ஸ் பாருங்கள், பஜாஜ் கன்சியூமர் கேர் பாருங்கள். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து ஃபினோலெக்ஸ் கேபிள் பாருங்கள், ஹிந்துஸ்தான் ஹால் பாருங்கள், ஹிந்துஸ்தான் ஏரோநெட்ஸு. ஓகேங்களா? கிராஃபைட் இந்தியா பாருங்கள். சரிங்களா? கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் பாருங்கள், ரயில் விகாஸ் நிகாம் பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. நாட்கோ ஃபார்மா பாருங்கள். தென் அடுத்துக்கு பல்க் டீல்ஸ்ன்னு சொல்ல போனால் அதெல்லாம் நீங்கள் என்னத்தை பார்க்கணும்னா ஹீரோ மோட்டோ கார் பாருங்கள், ஐடிசி பாருங்கள், கொச்சின் ஷிப்யார்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் டொரண்ட் பவரு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து லாங் பில்டப்பில் அது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டே குறைவாயிடுச்சு. ஆயிலு பாரதி ட்ரெண்ட் இப்போ தான் ஜஸ்ட் அவன் மாறி இருக்கான். 2 நாளாக பார்த்தீங்கன்னா 10%, 5% இன்றைக்கி தான் ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவ்க்கு வந்திருக்கான். ஸோ அங்கேருந்து வண்டி யூட்டன் போடுதா, அது பிகினிங்காக இருக்குமா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். இன்றைக்கி லாங் அன்வைண்டிங்கில் இருக்கிறது ஆல்ரெடி நேற்று கூட சொல்லியிருந்தேன். சாமல் ஃபெர்டிலைசரு. ஓகேங்களா? இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் சொல்லியிருந்திருப்போம். ஸோ சிப்லா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நேற்றெல்லாம் ஃபார்மா செக்டர்லாம் சரியான அடி விழுந்துச்சு. அதெல்லாம் எப்படிங்கிறத காமிக்கிறேன். எவ்வளோ ஒவ்வொரு செக்டர்லையும் எப்படிலாம் சார்ட்டில் எப்படி அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். அடுத்து ஷார்ட் பில்டப்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் பில்டப் படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து எஸ்கார்ட் இருக்குது. ஆல்ரெடி எஸ்கார்ட்டு நேஷனல் அலுமினியத்துக்கு நேற்று ட்ரம்ப் ஒரு செய்தியை போட்டார். அலுமினியம் சரன்னு கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. எய்ச்சரு
அடுத்து வந்து மேக்ஸ் ஹெல்த்து, பவர் கிரிட்டு, ஓகேங்களா, பெர்ஜர் பெயிண்ட்ஸ். ஷார்ட் கவரிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதானிக்கு அதுக்கும் ஒரு ட்விட்டு தான், ஓகேங்களா. அதுலலாம் பார்த்தீங்கன்னா அதானி வந்து ஷார்ட் கவரிங் ஆகி சரசரன்னு மேலே போக ஆரம்பிச்சது. அப்புறம் பாட்டா இந்தியா இவங்க எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாங்க. சன் டிவி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்துச்சு, ஓகேங்களா. தென் அடுத்தது ஹை டெலிவரி ஸ்டாக்ஸ் நேற்றே சொன்ன மாதிரி அதிகபட்சம் வாங்கி வைக்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போஷ் இந்தியா, மேக்ஸ் ஹெல்த் கேரு, ஓகேங்களா, இண்டிகோ, சன் ஃபார்மா, ரெட்டி, சிப்லா பாருங்கள் எத்தனை இடத்துல வந்திருக்குன்ட்டு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஸோ இது எல்லாமே இருக்குது, ஓகேங்களா. இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போது டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட் பாருங்களேன். இதில் நான் சொன்னேன் இல்லையா, ட்விட்டு தான். இப்போ வந்து ட்விட்டருக்காக வேலை செய்கிற மாதிரி ஆகிடும் ஷேர் மார்க்கெட்டுங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் அப்படின்னு நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். ட்விட்டரில் என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ட்விட்டரை பார்த்து தான் இனிமேல் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கிற ட்ரெண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் அதான் என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1.32% மேலே போயிருக்கு. ட்ரெண்ட்டு 0.52%. பாரதி ஏர்டெல் 2 நாளாகவே பாசிட்டிவாக தான் ட்ரை பண்ணிருக்கான். பிரிட்டானியாவும் ஹோல்ட் பண்ணுறான், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவில் முடிச்சிருக்கான். முந்தானத்தை ட்ரை பண்ணால் அது நேற்று வந்து அப்படியே அதை அப்படியே அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டான். அது ஹிண்டால்கோ, ஓகேங்களா. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எய்ச்சர் மோட்டரு, அப்போலோ அப்போலாம் ஒரு கட்டத்தில் 8% வரைக்கும் கீழே வந்துட்டு அப்புறம் மறுபடியும் போச்சு, ஓகேங்களா. நிறைய ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்ல பர்சன்டேஜ் ஃபால் ஆகும்போது மேலே போகும்போதும் அப்படிங்கிற மாதிரி. பெல்லு, டாடா ஸ்டீல், பவர் கிரிட்டு, டாடா மோட்டரு, ஹீரோ மோட்டரு, ஓகேங்களா, ஹெச்டிஎஃப்சி லைஃப், எல்டி, நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இதில் மறுபடியும் இன்றைக்கி இந்த மொமெண்ட்டை மறுபடியும் ஷார்ட் கவர் பண்ணுறாங்களா, ஓகேங்களா, இல்லை ஷார்ட் கவரிங் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கேன். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் பாருங்கள், செக்டர் வைஸ் பாருங்கள். நிஃப்டி பேங்க்கில் ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ எல்லாமே சவுப்பு தான். இதில் எதாவது பச்சைங்கிறது தொலைவு மாதிரி இருக்குது. நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்டாக்ஸ் பாருங்கள், ஆயில் இந்தியா, டிவிஸ் லேபு, தென் அதானி என்டர்பிரைசஸ், நியூஸ்னால அவர் மட்டும் மேலே போனார். ஸோ இதில் செக்டர் வைஸ் ப்ரைவேட் பேங்க்லேயும் சரி, ஃபினான்ஸ்லேயும் சரி, ஐடிலையும் சரி, ஓகேங்களா, ஃபின்சர்வ், ஃபார்மா, ஆயில் அண்ட் கேஸ், இதில் பெருசாக எல்லாமே எல்லா செக்டருமே நேற்று சிவப்பு பெயிண்ட் தான் அடிச்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டு சஸ்டைன் பண்ணுதா இல்லை மேற்கொண்டு கீழ்கொண்டு வருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.